அனைவருக்கும் வணக்கம். பொதுத்தமிழ் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பகுதி 3. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று குறிப்பிடும் நூல் பரிபாடல். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். பகுபத உறுப்புகளில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. பகுபத உறுப்புகளில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறக்கூடிய அந்த அசைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சாரியை. மயிலும் மானும் வனத்திற்கு எதனை தருகின்றன? மயிலும் மானும் வனத்திற்கு எதனை தருகின்றன? வனப்பு. கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக உள்ள இடம் தஞ்சாவூர். கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கக்கூடிய ஓவியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தஞ்சாவூர். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது? கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது? மரக்கலங்கள். மரக்கலங்கள். பொறுத்துக. எல் பகல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் கப்பல். மாட ஒளரி. மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். அச்சன் என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. அச்சன் என்ற பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. தந்தை. நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழியிலுள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழியிலுள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 2. கூற்று 1. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சுழ்மம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை போன்ற மரங்களை பயன்படுத்தினர். கூற்று 2மே சரிதான். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கேலி சித்திரம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர்? செப்பேடு. ஸோ மன்னர்களுடைய ஆணைகளையும், அதாவது அவர்களுடைய ஆர்டர்ஸையும் அரசு ஆவணங்களையும் செப்பேட்டில் தான் பொறித்து அதை பாதுகாத்திருக்காங்க.